உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சிரு. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை. அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவுரை பாரு. ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லல, ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது, அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா, உனக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக, நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை. பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான். அபூ தர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் தான். யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பரம ஏழை இல்ல, அது இல்லாதவன் பரம ஏழை இல்ல. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவன் மலைகளோட நன்மைகளை சுமந்து வருவான். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அவங்க யார்? அவனை பற்றி புறம் பேசி இருப்பான், அவனுடைய மானத்தை பற்றி பேசி இருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான், அவனை பற்றி பின்னால் அவனுடைய மானத்தை பங்கப்படுத்தி இருப்பான், அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான். அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே அவன் தூக்கி வீசப்படுவான். நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வருபவன் தான் பரம ஏழை. அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும், நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்கள் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள், நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துடல கடனா, அவங்க பேசிட்டோம், அது உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னான். அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும்.